வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஊரு பேரும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அது என்னங்க, ஊரு பேரு நிகழ்ச்சி. ஊருக்கு பேர் இருக்குது, பேர் இருக்குது, அப்படி தான் சொல்லிட்டு இருப்பீங்க. அந்த பெயருக்கு காரணம் இருக்குது. அது யாருக்கு தெரியும்? அதுதான் அந்த பெயர் காரணத்தை தெரிந்து இந்த உலகத்துக்கே சொல்லுவது தான் ஊரும் பேரு நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் 3 ஊர்களுக்கு சென்று அந்த ஊர் மக்களிடம் உங்கள் ஊருக்கு ஏன் இந்த பெயர் வந்தது என்று கேட்டு அவர்கள் சொல்வதை நகை சுவைபட தொகுத்து வழங்குவதுதான் ஊரும் பேரும் நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம 3 ஊர்களுக்கு புறப்படுறோம். எங்கள் கூட நீங்களும் வர்றீங்க, நம்ம கூட வசந்த் தொலைக்காட்சி படப்பிடிப்பு குழுவினர்களும் வராங்க. உங்கள் எல்லாருக்குமா சேர்த்து நான் ஒரு விடுகதையை போட போகிறேன். அந்த விடுகதைக்கு விடை என்னவாக இருக்கும் என்று யோசித்து நிகழ்ச்சி நிறுதியில் நீங்கள் விட சொல்லணும். நீங்கள் விட சொல்லலைன்னா ஒன்றும் கவலை இல்லை, நான் சொல்லிவிடுவேன். அவ்வளோதான். நான் சொல்ல போகிறேங்கிறதுக்காக நீங்கள் யோசிக்காமல் இருக்கக்கூடாது, யோசிக்கணும். சரி, இன்னைக்கு விடுகதை என்ன? அழுவான், ஆர்ப்பரிப்பான், அடித்தாலும் விலக மாட்டான், அன்புள்ள பாசக்காரன். ஆடாடா, இப்படி ஒரு பாசக்காரனா? அழுவான், ஆர்ப்பரிப்பான், அடித்தாலும் விலக மாட்டான், அப்படி ஒரு பாசக்காரன். அவன் யார்? கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். நிகழ்ச்சி நிறுதியில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியலன்னா நான் சொல்கிறேன். இன்றைக்கு நம்ம 3 ஊர்களுக்கு புறப்படுறோன்னு சொன்னேன். முதல்ல எந்த ஊருக்கு போகிறோம்னா சென்னையில் உள்ள திருவிக நகர் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறோம். அது என்ன திருவிக நகர்? அது தேங்காயை திருவி காயை திருவுறது. திருவிக்கா, தேங்காயை திருவி எடுத்தா அதுதான் திருவிக்கா. அது திருவினா தேங்காய், திருவி தேங்காய் அப்படிங்கிறது மருவி வந்திருக்கு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. திருவிகா, திருவி கல்யாண சுந்தரனார் நகர், திருவிக நகர். தமிழ் தொண்டாற்றியவர் அப்படின்னு அர்த்தம். இப்போ தமிழ் தொண்டாற்றியவர் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம நாட்டை சேர்ந்தவர்களும் இருக்கிறாங்க, பிற நாட்டிலிருந்து வந்து நமக்கு தமிழ் தொண்டாற்றியவர்களும் இருக்கிறார்கள். நம்முடைய தமிழ் தாய்மொழியை, தமிழ் அல்லாதவர்கள் தாய்மொழிக்கு எவ்வளவோ தொண்டாட்டியிருக்கிறார்கள். ஆனால் தமிழன், தாய்மொழி அறிந்தவன், தமிழுக்கு என்ன செய்தான்? உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் அவர் ஒரு பாட்டு எழுதினார். தமிழன் தாய் பெயரோ மம்மி, அவன் நாய் பெயரோ ஜிம்மி, தமிழன் நான் அழுகிறேன் விம்மி விம்மி, அன்பு பொங்க பொங்கல் இடும் தமிழ்நாடு தொலைந்ததையா, ஆங்கிலேயன் கேக்கு வெட்டும் பண்பாடு நுழைந்ததையா, புண்ணாகி தமிழ் நெஞ்சம் துடிக்குதையா, புயல் காற்று தமிழ் மண்ணில் அடிக்குதையா, புயல் காற்று தமிழ் மண்ணில் அடிக்குதையா, தமிழன் தாய் பெயரோ மம்மி, அவன் நாய் பெயரோ ஜிம்மி, தமிழன் நான் அழுகிறேன் விம்மி விம்மி. தமிழில் பேசுகிறவங்க நம்ம நாட்டில் கம்மி. இதுக்கு மேலே என்னது சொல்கிறது? சரி வாங்க, திருவி கல்யாண சுந்தரனார் நகருக்கு போய் எத்தனை பேர் திருவி கல்யாண சுந்தரனார் நகர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து திருவிக நகர். இந்த திருவிக நகர்லேயும் ஏகப்பட்ட டிராஃபிக் இருக்குது. இங்கே நிறைய கடைங்க இருக்குது, மார்க்கெட் இருக்குது, நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போ எல்லாமே இங்கே சிரிச்ச முகத்தோடு இருக்காங்க. இந்த திருவிக நகரில் வந்து இந்த மக்கள்கிட்ட இந்த திருவிக நகர் எப்படி வந்தது, அதுக்கு உண்டான காரணம் என்னென்னு கேட்போம். ஒரு நிமிஷம், உங்கள் பேருங்க? பாபு. பாபு. உங்கள் பேர் சார்? ரஹ்மான். ரஹ்மான். என்ன பண்ணுறீங்க ரஹ்மான்? பிஸ்னஸ் மேம், பஜாரில் கடை வச்சுருக்கேன். பஜாரில்? பர்மா பஜார்? ஆமாம். ஓ, உங்கள்கிட்ட அந்த இம்போர்ட்டட் ஐட்டம்லாம் நிறைய கிடைக்கும்ல? ஓகே சார், நல்ல சென்ட் இருந்தால் எனக்கு கொடுத்துறீங்களா? கண்டிப்பாக தெரியுங்களா? ஓகே. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா? ஆட்டோ ஓட்டுறீங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் பேர் என்ன? பாஸ்கர். பாஸ்கர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கோவிலில் குருக்களாக இருக்கேன். கோவிலில் குருக்களாக இருக்குங்கப்பா, எவ்வளோ தெய்வீகமாக இருக்கார் பாருங்க. அண்ணா, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கேள்வி. இந்த திருவிக நகர் அப்படின்ற பேர் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரியலைங்களா? தெரியாது. அது என்னவா இருக்கும்? தெரியல. திருவிக நகர் அப்படின்ற பேர் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. பசங்களா, உங்களுக்கு யாருன்னா தெரியுமா? உங்களுக்கு அஜித் தெரியுமா? விஜய் தெரியுமா? இவங்கெல்லாம் தெரியும். அனுஷ்கா தெரியுமா? நமிதா தெரியுமா? வாயில பல்லு பாரு உனக்கு. ஆனால் திருவிக நகர் எப்படி வந்ததுன்னு தெரியாது. தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? யார்கிட்டையும் கேட்க வேணாம். டெய்லி வந்து 8:30 மணிக்கு நம்ம வசந்த் டிவியில் ஊரும் பேர் நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியா? வணக்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா? சரஸ்வதி. உங்கள் பேர்? பிரேமா. அம்மு. உங்கள் பேருங்க? மகாலட்சுமி. மகாலட்சுமி. ஜெபனா.
ஓகே நீங்கள் என்ன பண்ணுறீங்கம்மா? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப். நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்கே ஒர்க் பண்ணுறீங்கம்மா? ஷிப்பிங்ல. ஷிப்பிங்கில். மேடம் ஷிப்பிங்கில் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே வெரி குட். இன்றைக்கி லீவா? இல்ல லேட்டா போறேன். லேட்டாக போகிறீங்க. ஓகே காலையில் வீட்டில் வேலை இருந்ததுனால லேட்டாக போகிறீங்க. ஓகே அம்மா இப்போ வந்து திருவிக்கா நகர் அப்படின்ற பேர் இருக்குல்ல, அந்த பேர் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? எதுக்காக அந்த பேர் வச்சுருக்காங்க? எனக்கு தெரியல. தெரியாது. அம்மா உங்களுக்கு தெரியுமாம்மா? உங்களுக்கு தெரியுமாம்மா? இல்ல நாங்க உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், ஆனால் நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்க. தெரியாதுப்பா. தெரியாதுப்பா அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டாங்க. சரி நீங்கள் திருவி கல்யாண சுந்தரனா திருவி கல்யாண சுந்தரம் அவர் வந்து இங்க இருந்திருக்காரு. ஓஹோ. அவர் பேர் இங்க ஸ்டாச்சு கூட வச்சிருக்காங்க, அதனால இருக்கலாம். மேடம் என்ன சொல்கிறாங்க? திருவி கல்யாண சுந்தரம் அப்படின்றவர் அவர் பெரியவர், அவருடைய பேரை அவர் இங்கே இருந்திருக்காரு, அதனால் அவர் பேர் இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னு நினைக்கிறீங்க? சொல்கிறாங்க. திருவி கல்யாண சுந்தரம் நகர் ஆமாம் அப்படின்னு வச்சுருக்காங்க. திருவிக்கா நகர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையாக அது எப்படின்னு நீங்கள் வந்து டெய்லி வந்து 8:30 மணிக்கு வசந்த் டிவியில் ஊரும் பேரும் நிகழ்ச்சியை பார்த்து தெரிஞ்சுங்க. சரிங்களா? சூப்பர் வடா. இப்போ நான் நிற்கிறது பஸ் ஸ்டாண்ட், திருவிக்கா நகர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு சூப்பர் ஹோட்டல் இருக்குது. அண்ணன் வந்து நல்லா வியாபாரம் பார்த்துருக்கேன். அண்ணா வடை சூப்பர்ண்ணே. உங்கள் பேர் என்ன? குமார். குமார். ராஜ்குமாரா இல்லை சிவகுமாரா? வெறும் குமார். ஓகே எத்தனை வருஷமாக இந்த இடத்துல இருக்கீங்க? 6 வருஷமாக இருக்கீங்க. அண்ணா உங்கள் பேருங்க? என் பேர் துராபுதீன். என்ன புதீன்? முகமது துராபுதீன். முகமது துராபுதீன். ஆமாம். உங்கள் பேர்? பிரகாஷ். சேகர். நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? நான் இங்கே ஒரு 25 வருஷமாக இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் பிஸ்னஸில் இருக்கேன். பிஸ்னஸ். உங்களை பார்த்தேன் பிரியாணி கடையிலேருந்து வந்தீங்க, சாப்பிட்டு வரீங்களா? பிரியாணி பிஸ்னஸ் பண்ணுற பெஸ்ட் செஃப்னு சொல்லி இப்படின்னு தெரிஞ்சது அங்கே போயிடலாம் பொழுது. ஓகே இங்கே வந்தாச்சு நம்ம குமாரண்ண கடை, இது முடிச்சுட்டு அங்கே போவோம். பெஸ்ட் செஃப் பிரியாணி கேட்ரிங் சர்வீஸ்னு வச்சு ஒரு மக்களுக்கு ஒரு சேவை மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க? இல்லை ஃப்ரீ இல்லை, சம்பாதிக்கிறோம். சிலது நல்ல கடைங்க இந்த மாதிரி ஏழைங்களுக்கு இப்போ சாப்பாடு கொடுக்குறா வந்திருக்கோம். நல்ல பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற ஏழைங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கலான்னு. நல்ல விஷயம். பிரியாணி நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். ஓகே நல்ல விஷயம். உங்ககிட்ட ஒரு கேள்வி, திருவிக்கா நகர் அப்படின்ற பேர் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இல்லை திருவிக்கா நகர் வந்ததுக்கு காரணம் தெரியல. திருவிக்கா என்பவர் வந்து இந்த தமிழ் பண்பாளர், தமிழுக்காக பாடுபட்டவர். நம்ம தமிழ் தேசத்துக்காக கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இந்த தமிழ் கலாச்சாரத்தை வந்து அவங்க அதிகப்படுத்தி திருவிக்கா அவர்கள் 3000 இல்லை காலம் தொட்டு வந்த தமிழை வந்து, அதாவது 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் பெருமை, பழமை வாய்ந்த தமிழ் பெருமையை அவங்க வந்து உணர்வாலும் உளத்தாலும் இந்த தமிழுக்கு ஒரு நிறைய தொண்டாற்றிருக்காங்க. எப்படியோ ஆரம்பிச்சு எப்படியோ முடிக்கலாம்னு பிளான் பண்ணாரு. ஆக்சுவலாக இங்கே இன்னொரு சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே திருவி கல்யாண சுந்தரம் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்துருந்தார், பெரியவர் ஒருத்தர் வாழ்ந்துருந்தார். அவரோட ஞாபகார்த்தமாக இங்கே வந்து திருவிக்கா நகர் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்றாங்க. அது உண்மையாக இருக்கு. கல்யாண சுந்தரம் என்பது அது இல்லை, அந்த பேருள்ள உள்ளவங்க தான் இந்த ஊரில் இருந்தவங்க. பட் இந்த திருவிக்கா நகர் உருவானது வந்து அந்த பழைய அந்த திருவிக்கா அவர்கள் மூதாதையர்கள். ஓகே நீங்கள் கண்டக்டராக இருக்கீங்க. எல்லாருக்கும் நீங்கள் தான் டிக்கெட் கொடுப்பீங்க. யாரையாவது பார்த்து வெறுத்து போய் டிக்கெட் கொடுத்துறீங்களா அப்படின்னு? வெறுத்து போய் இல்லை, அன்பாக தான் கொடுப்போம். அன்பா பொண்ணுங்க கேட்டால் சிரிச்சினே கொடுப்பீங்களா? சிரிப்பு வருது பாருங்க. நீங்கள் வந்து லேடிஸ் பஸ்ஸில் போயிருக்கீங்களா? ஐயோ முகத்தில் எவ்வளோ மகிழ்ச்சி வளர்ச்சி பாருங்க. ரொம்ப அப்போ டிப்டாப்பாக போவீங்க, கிம்முன்னு போவீங்க ஒரு ஹீரோ மாதிரி. ஏன்னா சுற்றி பொண்ணுங்க இருப்பாங்கல்ல. யாருக்காவது ஃப்ரீயாக டிக்கெட் கொடுத்துறீங்களா? இருந்தாங்க டேக்கிட்டு கொடுத்துறீங்களா? காசு வாங்கி தான் டிக்கெட் கொடுப்போம். காசு வாங்கி தான். கராராக இருக்கா? காலில் கராராக இருக்கா? சரி திருவிக்கா நகர் அப்படின்ற பேர் வரதுக்கு காரணம் என்ன தெரியுமா? திருவிக்கா நகர் அது அவர் பேர் திருவிக்கா கல்யாணம், அவருடைய இதுலேருந்து நேம் வச்சுருக்காங்க. ஓ சரி சாரும் அதே தான் சொல்கிறாரு. ஸோ இது உண்மை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, தினந்தோறும் 8:30 மணிக்கு வசந்த் டிவியில் ஊரும் பேரும் நிகழ்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் உண்மை காரணங்கள் என்ன, அதுக்குண்டான விளக்கங்கள் இந்த ஊரை பற்றி இல்லை, பல ஊரை பற்றி நாங்கள் வந்து நிகழ்ச்சியில் சொல்கிறோம். நீங்கள் கேட்டு தெரிஞ்சுங்க. தெரியாதவங்க கிட்டலாம் நீங்கள்லாம் நிகழ்ச்சியை பார்க்க சொல்லுங்கள். சரிங்களா? ரொம்ப நன்றிங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ பாய். சலாம் அலைக்கும். பிரியாணி சாப்பிடும்போது ஞாபகம் வச்சுங்க. குமார்ண்ணே தேங்க்யூண்ணே. தேங்க்ஸ்க்கா. பரவாயில்ல, இந்த பரவாயில்லைங்கிற சொல்லு கூட தமிழ் இல்லை, இங்கே ஓரளவுன்னு வரும். ஓரளவு நம்ம எதிர்பார்த்தபடி அவர்கள் சொன்னார்கள். மகிழ்ச்சி. சரி வாங்க ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்க்கலாம்.
திருவிக நகர். அப்பெயர் வர காரணம் என்ன? சென்னை மாநகராட்சியின் வடக்கு பகுதியில் உருவான புதிய நகர்தான் திருவிக நகர். எழும்பூர், பெரம்பூர் ஆகிய தொகுதிகளில் இருந்து சில வார்டுகள் பிரிக்கப்பட்டு புரசைவாக்கம் தொகுதியில் சில வார்டுகளை உள்ளடக்கிய புதிய திருவிக நகர் உருவானது. இனி இந்த ஊருக்கு ஏன் திருவிக நகர் என்று பெயர் வந்தது என்று காண்போம். தமிழ்நாட்டின் பழைய சரித்திரங்களும் புராணங்களும் அடிப்படை விதைகளாக அமைந்து அதன் அடையாளமாக பல ஊர்களுக்கு பெயர்கள் வந்தன. அந்த வரலாற்றின் தொடர்ச்சியாக அழியா புகழ்பெற்ற நாயகர்கள் நினைவாகவும் புதிய நகரங்கள் பல உருவாகி வருகின்றன. தமிழ்த்தென்றல் என்றும் தொழிற்சங்க தொடக்ககால தலைவர்களில் ஒருவர் என்றும் காங்கிரஸ் தலைவராக ஒரு காலத்தில் சிறந்து விளங்கியவர் திரு கல்யாணசுந்தரம் முதலியார் அவர்கள். இலக்கிய உலகுக்கும் தமிழ் கூறும் நல்லுலகிற்கும் அவர் அளவிடற்கரிய பணிகள் செய்து தொண்டால் உயர்ந்தவர். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று முழங்கிய திரு கல்யாணசுந்தரனாரின் பெயரை சுருக்கமாக திருவிக என்பர். அவர் பெயரில் அமைந்த நகர்தான் திருவிக நகர் என்று அழைக்கப்படுகிறது. ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்த்தோம். சென்னையில் உள்ள திருவிக நகருக்கு ஏன் அந்த பெயர் வந்துன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். திருவிக நகர் என்பது திரு கல்யாணசுந்தரனார் நகர். சரி, வாங்க அடுத்த ஊர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை விடுவோம். வேலைக்கு பிறகு சந்திக்கிறோம். இப்போ நம்ம எந்த ஊர் போகிறோம் தெரியுமா? புழல். புழல் சொன்னோன்னா உங்களுக்கு என்ன நினைவு வருது? ஜெயிலு. அதானே, புழல்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஜெயில் தான் நினைவு வருது. ஏன், உங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுக்குத ஏரி, அது நினைவுக்கு வரலையா? ஏன் நல்லதே வராதா? உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு தோணாதா? புழல்னு சொன்ன உடனே ஜெயில் தான். முதல்ல உங்களுக்கு புழல் ஏரி, அதுலேருந்து அங்கே குடிக்க தண்ணீர் வருது சென்னைக்கு. புழல் சொன்ன உடனே அதில் ழா இருக்குது, தமிழுக்கே உரிய ழா இருக்குது. ஏன் புழல்னு வந்தது? குழல் அப்படின்னா தெரியுது, புல்லாங்குழல். புழல்னா என்ன? கண்டிப்பாக ஒரு நல்ல தமிழ் பேர் தான், எனக்கு தெரியல. ஆனால் அந்த ஊரில் இருக்கிறவங்க புழல்னு இருக்க நல்ல தமிழ் பேராக இருக்கு, ஏன்னா தமிழுக்குரிய ழா இருக்குது. ஏன் இப்படி பேர் வந்தது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்போம். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து புழல். புழல் வந்து ரொம்ப ஃபேமஸ். புழலில் வந்து ஏரி இருக்குது, புழலில் ஜெயில் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. அதனால் இந்த புழலில் இருக்க மக்கள்கிட்ட இந்த புழல் அப்படின்ற பேர் எதுக்காக வந்தது, அதோட காரணம் என்னன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். அண்ணா வணக்கம், உங்கள் பேர்? ரவிங்க. உங்கள் பேர்? அற்புதராஜ். என் பேர் ஆதிமூலம். கோபி. பெருமாள் சாமி. ராம்ஜி. சாமி. உங்கள் பேர்? சாமி. 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 பேரே சாமியா? சூப்பர்ண்ணா. அண்ணா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கண்ணா? ஜோதிடம் பார்க்குறேன். ஜோசியம் பார்க்குறீங்க. ஓகேண்ணா. அண்ணா புழல்ற பேர் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமாண்ணே? தெரியாது. புழல் அப்படின்ற இந்த ஊர் தெரியாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? அதாவது புழல்னா நீருன்னு ஒரு அர்த்தம் உண்டு. நீருன்னு ஒரு அர்த்தம் உண்டு. புழல் அப்படின்னா நீருன்னு ஒரு அர்த்தம் உண்டு. கேட்டுக்குங்க, புழல் அப்படின்னா நீர், அதுக்கு மறுபெயர் தான் புழல் அப்படின்றார். அது நீர் நிறைந்த இடம் இருந்தனால அதோட பேர் வந்து புழல். இங்கே விவசாயம் நடந்துட்டு இருந்தது, எல்லாருமே இதை அதை வச்சு இதை புழல்னு கூப்பிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிஸ்னஸ். என்ன பிஸ்னஸ்? கெமிக்கல். ஓகே, அண்ணன் வந்து கெமிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஸோ அதனால் H2O தண்ணியை பற்றி நீருக்கு மறுபெயர் வந்து புழல் அப்படின்னு வந்து சூப்பராக சொல்லியிருக்காரு. தேங்க்யூண்ணே. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். உங்கள் பேர் பாய்? பேர் அம்பலம். அம்பலம். வெறும் அம்பலமா, பொன்னம்பலமா? அப்துல் காதர் அம்பலம். அப்துல் காதர் அம்பலம். அம்பலம்ன்ற ஒரு வார்த்தையை நான் இப்போ தான் கேட்குறேன் பாய். அற்புதமான பேர் பாய். நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாய்? டூ வீலர் அக்சசரிஸ் மேனுஃபேக்சர். டூ வீலர் அக்சசரிஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க. வெரி குட். நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த தொழிலில் இருக்கீங்க? ஒரு 25 வருஷமா. 25 வருஷமா. இந்த புழல் அப்படின்ற பேர் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த புழல் வந்து முன்னாடி இராணுவ பகுதி. இந்த புழல் வந்து இராணுவ முகாம். ஓ, இந்த இடம் ஃபுல்லாக இராணுவ முகாம். ஆமாம், புழல் ஃபஸ்ட்டு இராணுவமே புழலுக்கு தான் இருந்தது. சரி சரி. அப்போ புழல் இராணுவ முகாம் வந்து பழைய காலத்து பல்லவர்கள் இந்த குதிரை கட்டுற இடமா வச்சுருந்தாங்க இராணுவத்தை. அப்புறம் பிற்காலத்தில் இதை வந்து ஏரி உருவானதுனால இந்த ஏரியை ஒரு முக்கியமாக காரணம் வச்சு புழல் ஏரின்னு பேர் வச்சு அந்த பேர் வந்து இந்த ஊருக்கு புழலாக மாறிட்டது. ஓ சூப்பர். அண்ணன் சொல்கிறாரு இது ஃபுல்லாக இராணுவ முகாமாக இருந்தது. இராணுவமே இங்கே தான் வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு மிலிட்ரி. இராணுவ மிலிட்ரி பேஸ் வந்து இங்கே தான். ஓகே ஓகே. இந்த ஊர் தான் 1800 வருஷம் கோயில், சிவன் கோவில் இருக்கு. ஓ, இந்த ஊரில் 1800 வருஷத்துக்கு முன்னே சிவன் கோயில் இருக்கு. சரி சரி சரி. ஆமாம், அந்த கோவிலை வச்சு தான் இந்த ஊரே டெவலப்மெண்ட் ஆச்சு. சூப்பருங்க. வேற என்ன இங்கே புழல் ஜெயில் இருக்கு? ஜெயிலெலாம் இப்போ வந்தது தான். இப்போ தான் வந்தது. ஜெயிலெலாம் இப்போ வந்தது. உள்ளே போய் சுற்றி பார்த்துருக்கீங்களா? கட்டுறப்ப பார்த்துருக்கோம்.
அதுக்கப்புறம் போகல. போக முடியாதுல, அனுமதி இல்லை. ஆமாம், சாரி. நீங்கள் என்ன சென்ட் போடுறீங்க? செம்ம வாசனை வருது. என்ன பர்ஃப்யூம் இங்கே அடிக்குது எனக்கு குப்புன்னு. ரசாசி. சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. பாப்பா உன் பேர் என்னம்மா? நந்தினி. உன் பேர்? பூஜா. பிரியதர்ஷினி. டி பிரீத்தி. வினோதினி. அனுஷியா. நீங்களாம் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? நான் 10th ஸ்டாண்டர்ட். 7th ஏ படிக்கிறேன். 9th படிக்கிறேன். அதுல 7th ஏ படிக்கிறேன்ற செக்ஷன் அது. சரி ஓகே. சரி, புழல் அப்படின்ற பேர் எதுக்காக வந்தது தெரியுமா? இல்ல. தெரியாதா? தெரியாதா? உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? தெரியாதா? நீங்கள் வசந்த் டிவியில் 8:30 மணிக்கு ஊரும் பேரும் நிகழ்ச்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க, சரிங்களா? அங்கே போய் கேட்குறேன். அம்மா உங்கள் பேர் என்னம்மா? தாட்சாயினி. தாட்சாயினி. ஓகேம்மா. உங்களுக்கு நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க? இதே பிறந்தது இதே பிறந்தது வளர்ந்ததெல்லாம் இங்கே தானா? இதே எங்கள் மாமா வீடு. இங்கேயா? எங்கள் மாமா வீடு தான். இது மாமா ஊரா? சரி ஓகேம்மா. இந்த புழல் அப்படின்ற பேர் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த காலத்தில் இந்த புழல் தண்ணி ஏரியில் வந்த தொட்டு அதனால புழல்னு. புழல் தண்ணி ஏரி இங்கே இருந்தது, அதனால புழல் அப்படின்னு வந்ததுன்றீங்க. அதே மாதிரி தான் அவங்களும் சொன்னாங்க. நம்மளும் கேட்டோம், அவங்களும் சொன்னாங்க. ஆனால் யாரும் சரியாக சொன்ன மாதிரி தெரில. நம்ம வந்து புழக்கடைன்னு சொல்லுவோம். அப்படின்னா பின்பக்கம் தள்ளி இருக்கிறது, பின்னாடி இருக்கிறது. இப்போ ஊருக்கு தள்ளி பின்னாடி இருக்கிறதுனால புழல் அப்படின்னு வந்திருக்குமோ? இருக்கலாம். புழல் அப்படின்னா எனக்கு நினைவு வர்றது ஏரி தான். சரி வாங்க, ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்க்கலாம். புழல் அப்பெயர் வர காரணம் என்ன? திருவள்ளூர் மாவட்டத்தில் செங்குன்றத்தை அடுத்து அமைந்துள்ள ஊரின் பெயர்தான் புழல். மாதவரம் தாலுகாவில் அமைந்துள்ள புழல் ஏரி மிகவும் பிரசித்தி பெற்றது. முன்பெல்லாம் புழல் என்றாலே எப்படி ஏரியின் பெயர் பிரபலமாக தெரிந்ததோ அதேபோல் இன்று புழல் என்றாலே இங்குள்ள மத்திய சிறைச்சாலையின் பெயர்தான் அனைவருக்கும் தெரியும். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இப்பகுதி இராணுவ பயிற்சி மையமாக விளங்கியது. விமானங்கள் வந்திறங்கவும் புறப்படவுமான பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த ஊரில் பல்லவர்கள் காலத்தில் கட்டப்பட்ட வரலாற்று புகழ்மிக்க சமண கோயிலும் சிவன் கோயிலும் உள்ளன. இனி இந்த ஊருக்கு ஏன் புழல் என்று பெயர் வந்தது என்று காண்போம். இந்த ஊரில் உள்ள 1200 ஆண்டுகள் பழமையான கோயில் அமைந்துள்ள அம்மனின் பெயர் புழலேஸ்வரி என்றும், அந்த அன்னையின் பெயரால் இந்த ஊருக்கு புழல் என்று பெயர் வந்தது என்றும், இங்கு புழல் ஏரி உள்ளதாலும் மிகப்பெரிய காட்டுப்பகுதியாக ஒரு காலத்தில் இருந்ததாலும், இந்த ஏரியில் பிடித்த மீன் காட்டில் உள்ள விலங்கு வகை உணவுகள் அதிகம் கிடைத்ததாலும் இந்த ஊர் புழல் என்று பெயர் பெற்றதாக கருதப்படுகின்றது. ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்த்தோம். சென்னையில் உள்ள புழலுக்கு ஏன் அந்த பேர் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்த ஒரு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவெளி விட்டுருமா? பிறகு சந்திக்கிறோம். இப்போ நம்ம எந்த ஊர் போகிறோம்னா சென்னையில் உள்ள உள் அகரம். அப்படின்னா வெளி அகரம் எங்கே இருக்குது? உள்ளுன்னு இருந்தால் வெளியில் இருக்குது, மேடுன்னு இருந்தால் தான் பள்ளம் இருக்கும், இல்லைன்னா தரை சமதளம். உள் அகரம் வெளி அகரம் எங்கே இருக்குது? யாருக்கு தெரியும்? வெளியில் போய் பார்த்தா தெரியும். உள்ளகரத்து மக்கள்னா உள் அகரம். அகரம் அப்படின்னா ஆரம்பம்னு அர்த்தம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆனா என்று எழுதுகின்ற முதல் சுழி அகரம், ஆரம்பம். அப்போ ஊருக்கெல்லாம் முதல் ஊர் அது. அது உள்ளகரம், உள்ளடக்கி இருக்கின்றது. சரி வாங்க, இந்த விஷயம் அந்த ஊர் மக்கள்கிட்ட தெரியுமா? அவங்க சொல்கிறாங்களா பார்ப்போம் வாங்க. உங்கள் பேர் என்ன? பன்னீர்செல்வம். என்ன பண்ணுறீங்க? பஞ்சர். நீங்கள் பஞ்சர் போடுவீங்களா இல்லை பஞ்சர் எடுப்பீங்களா? பஞ்சர் போடுவீங்க. அதாவது நிறைய படத்துலலாம் காட்டுவாங்க, இந்த மாதிரி பஞ்சர் கடைக்கு கொஞ்சம் தள்ளி வந்து ஆணியெல்லாம் போட்டுருவாங்க, பஞ்சர் ஆகி கரெக்டாக பஞ்சர் கடை வந்து நிற்கும்னு. நீங்கள் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க பண்ணுவாங்க. இந்த ஊரில் இல்லை. இந்த ஊர் பேர் என்ன? உள்ளாகாரம். உள்ளகரத்தோட பேர் வர்றதுக்கு காரணம் என்ன? உள்ளகரம் அப்படின்னு பேர் எதனால் வந்தது? உங்களுக்கு பின்னால் வந்தவங்களா? உங்களுக்கு முன்னால்.
ஒருத்தர் சொன்னார், இங்கே ஒருத்தர் பெரியவர் வந்து எல்லாருக்கும் கூப்பிட்டு இடத்துக்கு கொடுத்தாரு, 200 ரூபா 300 ரூபாக்கெல்லாம் எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு உங்களுக்கும் சொல்லிடுறாங்களா? எனக்கு சொல்ல, எங்கள் அப்பாவுக்கு சொல்லியிருக்கோம். உங்கள் அப்பாவுக்கு சொல்லியிருக்காங்க. ஓ, உங்கள் அப்பாலாம் இங்கே தான் இருந்திருக்காரு? இருக்கிறாங்க. அப்போ அவர்கிட்ட கேட்டால் கரெக்டாக தெரியும். உங்கள் பேர் என்னக்கா? விஜயா. விஜயா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு? ஸ்கூலில் வேலை செய்கிறாரா? வேலூர் பக்கத்தில் ஆம்பூரில். ஓகே, நீங்கள் வாங்க. உங்கள் பேர் என்ன? இந்துமதி. என்ன பண்ணுறீங்க? பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. ஓகே, வெரி குட். உங்கள் பேர்? ஜோதி. அவங்க இந்த ஊர்லேயே இருக்காங்க. சரி, உள்ளகரம் பேர் வர்றதுக்கு காரணம் என்ன? உள்ளகரம்னா அர்த்தம் என்ன சொல்ல முடியுமா? உள்ள இருக்கிறது, உள்ள இருந்தும் நகரமா இருக்குதுன்னு உள்ளகரம். உள்ள இருந்தாலும் நகரம் ஆயிடுச்சு இல்லையா, சிட்டி ஆயிடுச்சு இல்லைங்களா? முன்ன வில்லேஜ் தானே இருந்தது. கேளுங்க மக்களே, அக்கா சொல்லிட்டாங்க, உள்ள நகரம் இருக்கிறதுனால உள்ளகரம். ஆமாங்கக்கா. இல்லைக்கா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு கேட்டால் நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க. இன்னும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வாங்க வாங்க வாங்க. என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதான் உள்ள ஒரு நகரம் இருக்கிறதுனால உள்ளகரம். நீங்கள்? எனக்கு தெரியாது சார். பார்த்தீங்களா எவ்வளோ டீசெண்டாக தெரியாதுன்றாங்க பார்த்தீங்களா? நம்மளும் கேட்டோம். இந்த அகரத்துக்குண்டான பொருளை யாரும் சொன்னதா தெரியல. சரி, வாங்க ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்க்கலாம். உள்ளகரம் அப்பெயர் வர காரணம் என்ன? சென்னையில் உள்ள செயின்ட் தாமஸ் மலையை அடுத்து உள்ளது உள்ளகரம். சென்னையிலிருந்து 21 கிலோமீட்டர் தொலைவிலும் செயின்ட் தாமஸ் மலையிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள பகுதிதான் உள்ளகரம். இதே பெயரில் தமிழகத்தின் வேறு சில மாவட்டங்களிலும் சில ஊர்கள் அமைந்துள்ளன. இனி இந்த ஊருக்கு ஏன் உள்ளகரம் என்று பெயர் வந்தது என்று காண்போம். அக்ரஹாரம் என்ற சொல் வடமொழி சொல். அதற்கு தமிழில் அகரம் என்று சில பகுதிகளில் பெயர் சுட்டப்பட்டுள்ளது. தமிழ் புலவர்கள் அகரம் தமிழுக்கு சிகரம் என்பர். அகர முதல எழுத்தெல்லாம் என்று திருக்குறள் தொடங்குகின்றது. தமிழில் முதல் எழுத்தான ஆ என்ற எழுத்தைத்தான் அகரம் என்று அனைவரும் போற்றுவர். வானவன் மாதேவி அகரம் என்பது வானகரம் ஆயிற்று. அதேபோல் பல ஊர்களின் இடையே, அதாவது ஊர்களின் உள்புறம் அமைந்த அகரம் உள்ளகரம் என்றாயிற்று. நிகழ்ச்சி நிறுத்திக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ நான் போட்ட விடுகதைக்கு விடை யார் சொல்கிறது? நீங்கள் தான் சொல்லணும். விடுகதை என்ன போட்டேன்? ஆர்ப்பரிப்பான், அடித்தாலும் விலக மாட்டான். அப்படி ஒரு பாசக்காரன். அவன் யார்? தடியடித்து தண்ணீர் விலகுமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அழுவான். எப்படி அழுவான்? மழையாக அழுவான். ஆர்ப்பரிப்பான். எப்படி ஆர்ப்பரிப்பான்? கடலில் அலையாக ஆர்ப்பரிப்பான். அடித்தாலும் விலக மாட்டான். என்னதான் போட்டு அடிங்க நீங்கள், விலகவே மாட்டான், சேர்ந்துப்பான். பாசம் உள்ளவன். நீர். நீர் என்பது தான் சரி. ஒன்று உங்களுக்கு தெரியுமா? கடலை ஒருத்தன் தடியால் அடித்தான். வரலாற்றில் படித்தது. கப்பல் கடலில் போயிட்டு கவுந்துருச்சு. கோவம் வந்துட்டு, எட்ரா தட்டிங்கள் என்ன, ஒரு 1000 பேரை கொண்டு போய் கரையில் நிறுத்தி தடியால் அடித்தான் கடலை. கடலை தடியால் அடித்த மன்னன் பேர். எப்படியெல்லாம் இருக்காங்க. அதாவது அவ்வளவு சினம். கடலை தடியால் அடித்தா கடலுக்கு வலிக்கும் போது அந்த கடலில் இருக்கிற மீனுக்கு தான் வலிக்கும். அப்படி நீந்திட்டு இருக்கும்போது அது மேலே அடி விழுந்தா அதுதான் செத்து போகும். நீர் என்ன ஆகும்? இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க என் மண்ணுங்க. ரைட். நாளைக்கு மறுபடியும் 3 ஊர்களுக்கு புறப்படுறோம். அதுவரை உங்களோட வணக்கம் கூறி விடை பெறுவதே நான் தான்.